உலகெல்லாம் உணர்ந்தோதற்குரியவன் நிலவுலாவிய நீர்வெளியன் அழகி சூரியன் நம் மலர்ந்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்ந்து கிடப்போம். இந்த இனிமையான திருவள்ளுவர் மழலை மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் ஒரு சிறந்த பட்டிமன்றத்தோடு உங்களை சந்திப்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது தாய் புதுமையினுடைய 32ஆம் ஆண்டு. இலக்கியங்கள் காட்டும் அறம் இன்றைய சூழலில் சாத்தியமாகிறதா சாத்தியமில்லையா என்ற ஒரு அருமையான தலைப்போடு தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களோடு உங்களை நாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அறம் என்பது ஒரு அருமையான விஷயம். அறம்னா என்ன அப்படின்னு கேட்டா, எதெல்லாம் நல்லதோ எதெல்லாம் நல்லது செய்ய சொல்கிறார்களோ அது எல்லாமே அறம். இது ஒரு தனி மனிதன் சார்ந்த அறம், குடும்பம் சார்ந்த அறம், சமூகம் சார்ந்த அறம். கடல், அந்த பெரிய கடல்ல ஒரு சின்ன மீனும் பெரிய மீனும் சந்திச்சுக்கிட்டான். உலகத்தினுடைய முதல் சிறுகதை என்று இந்த கதையை சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய கடல்ல ஒரு சின்ன மீன் ஒரு பெரிய மீன் ரெண்டு சந்திச்சுக்கிறது. இப்ப அந்த பெரிய மீன் என்ன செய்யுது, ஒரு சின்ன மீனை முழுங்கிறதுக்கு போகுது. அப்ப அந்த சின்ன மீன் சொல்லிச்சா, இது எது நியாயம், என்ன போய் நீ முழுங்கலாமா அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த பெரிய மீன் சொன்னதா, சரி அப்படின்னா நான் உன்னை முழுங்கல, ஆனா எனக்கு பசிக்குது, நான் எதையாவது சாப்பிடணும். நீ சொல்ற நான் சின்ன மீன் நீ பெரிய மீன் என்ன முழுங்கலாமான்னு கேட்கல, நான் உங்க முழுங்கல, அப்படின்னா ஒரு பண்ணி நீ என்ன முழுங்கிடு அப்படின்னு சொல்லிச்சான். அது சாத்தியமில்லை என்று சொன்னதாம் அந்த சிறிய மீன். அப்படி என்றால் அமைதியாக இருந்து முழுங்கியதாம் பெரிய மீன். இதுதான் உலகத்தின் முதல் சின்ன சிறுகதை என்று சொல்லுவார்கள். இது ஒரு அறம். நீங்க அப்படியே அந்த காலம் என்று சொல்கிற போது சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தில் சாப்பாடு போட முடியவில்லை என்று வருந்தி இருக்கிறார் கண்ணகி அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அது எங்க வருந்துகிறாள், இங்க இருக்க இல்லை. மாதவி வீட்டுக்கு கோவலன் போனான், அங்க எல்லாவற்றையும் தொலைத்தான், திரும்பி வந்தான். திரும்பி வந்து வா ஊரவிட்டே போயிடலாம் போயிட்டான் கண்ணகி. அங்க போய் மாதிரி இருக்கிற வீட்டுல அமர்ந்து கொண்டு அப்ப கேட்கிறான் கோவலன், எழுதவே இருந்தால் என்ன செய்தனை அப்படின்னு கேட்கிறான். அவங்க போய் கேட்கிறான். அப்போ கண்ணகி சொல்கிறாள், எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த எதிர்களும் 69 சிறப்பின் விருந்தின் போடலும் அத்தனையும் துறந்து என்னை என்று பேசுகிறார். கண்ணகி சொல்கிறாள், இந்த மாதிரி என்னால விருந்துகளை உபசரிக்க முடியவில்லை என்றுதான் நான் வருத்தப்பட்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கு. என்னை விட்டு ஒருத்தன் பிரிஞ்சு போயிட்டான் கணவன் வருத்தப்படல, ஆனால் அந்த காலத்தில் கணவன் மனைவியுமாக சேர்ந்து விருந்தினர்களை உபசரித்திருக்கிறார்கள் என்று நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்கிறது, சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதுக்காக நான் வருத்தப்பட்டேன் என்று சொல்றாங்க. இது ஒரு அறம், விருந்தோடுதல் என்று ஒரு அறம். அது ஒரு அதிகாரமே படைத்தார் அந்த வள்ளுவர். விருந்து விருந்து புறத்ததா தாங்கள் சாவா மருந்து பாட்டுங்கிற வள்ளுவர். நீ விருந்தினர்களை வெளியே அமர விட்டு சாவாத அமுதம் கிடைத்தவங்க சாப்பிடாத, பகிர்ந்து கொடுத்தா சாப்பிடுங்கிற இதெல்லாம் அறம். நம்ம இலக்கியங்கள் சொல்லி காட்டிய அறம். கம்பராமாயணத்தை இதே மாதிரி ஒரு விருந்தோடுதல். அதையும் அந்த சீத்தை எங்கே அமர்ந்து யோசிக்கிறார்னா, அந்த அசோகவனம். அவள் அமர்ந்திருந்ததே அசோகவனம், ஆனால் அவள் சோகமாக அமர்ந்திருந்தார். ஆனால் அவள் அமர்ந்திருந்த இடம் அசோகவனம். அந்த அசோகவனத்துக்குள் அமர்ந்து கொண்டு யோசிக்கிறார், ஐயோ நம்ம விருந்து வந்தால் இவர் என்ன செய்வாரோ என் கணவன் உபசரிக்க முடியாமல் ராமனை நினைத்து வருத்தப்பட்டாராம் சீதை. பெரிய புராணம் நம்முடைய தமிழர் வாழ்க்கையினுடைய பண்பாட்டினுடைய அனைத்தையும் மிக அற்புதமாக பேசுவது பெரிய புராணம். அதுல அருமையான அறம். அடியவர்கள் பெரும்பாலும் அடியவர்கள் சிவ அடியார்களுக்கு சாப்பாடு போட்டுதான் அவங்க சாப்பிடுவாங்க.
அன்பு செய்து வாழ்ந்திருக்கிறார்கள், அறம் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள், அதை வாழ்க்கையாகவே கொண்டிருக்கிறார்கள். அந்த அடியாருடைய வாழ்க்கை தான் பெரிய புராணம் நம்முடைய சேர்க்கிறார் செய்து கொள்கிறது. அது ஒரு அருமையான காட்சி வருதுங்க. நம்முடைய செவியன் சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவகள்வன் அப்படின்னு பாடுகிற போது அந்த குழந்தைக்கு 3 வயசு சம்பந்தருக்கு. நம்ம இங்க சிதம்பரத்தில் அறிவிக்கிற சீர்காழியை பாடுகிற அந்த குழந்தை ஞானம் பெற்ற குழந்தை. அப்படி வளர்ந்தது ஞானம் பெற்ற குழந்தை மயிலாப்பூருக்கு வருது. அங்க ஒரு என்ன பண்றாரு, ஒரு பெரிய குடம், அந்த குடத்தை வந்து சம்பந்தத்தை வைக்கிறார். கிட்டத்தட்ட அப்ப அவர் வளர்ந்த வயத ஒரு 13-14 வயசு தாண்டி 15 வயசு வளர்ந்த சம்பந்தர் பெருமான் அவரிடம் கொண்டு வந்து ஒரு குடத்தை வைக்கிறார். கொண்டு வச்சு இந்த குடத்துக்குள்ள ஒரு பெண் இருக்கிறார் என்று சொல்றாங்க. எனக்கு குடத்துக்குள்ள பெண்ணா அப்படின்னா, ஆமா நான் உங்களுக்காகவே வளர்த்த பெண் இந்த பெண். ஆனால் அந்த பெண் இறந்து விட்டார். அவளை நான் வந்து சாம்பலாக ஆக்கி அந்த சாம்பல் அந்த குடத்தை வச்சிருக்கேன். இது உங்களுக்காக வளர்த்த பெண் அப்படின்னு சொல்றேன். உடனே கவலைப்படாதீங்க, உங்க பெண் இறந்துட்டா சாம்பலா வச்சிருக்கீங்க அவ்வளவுதானே என்று சம்பந்தர் சொல்லிவிட்டு பூம்பாவாய் பூம்பாவாய் ஒரு பதிகம் பாடுறாரு. அது அற்புதப்படி அந்த பதிகம் பாடி முடிக்கிறார். முடிச்சோட அந்த குடம் குடைந்து அந்த பெண் அருமையாக எழுந்து நிற்கிறார். இப்போ ரொம்ப சந்தோஷம், பார்த்திருந்த எல்லோரும் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணை வளர்த்த அந்த தந்தை சொன்னார், இதோ உங்களுக்காக வளர்த்த பெண் இதோடு நீங்கள் எழுதிவிட்டார், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்ப சொன்னாங்க சம்பந்தர், இந்த காலத்துல இருக்கிற ஆளாக தாராளமா கணிக்காட்டுவான். ஆனா அவர் சம்பந்தர் ஆன்மீகத்தை தூக்கி பிடித்து சைவத்தை உலகம் முழுக்க வளர்த்தெடுத்து வந்த பிள்ளை ஞான குழந்தை சம்பந்தர். அந்த சம்பந்தர் சொன்னது, நீ வளர்த்த குழந்தை இறந்து போனது, அது சாம்பலா போயிடுச்சு. நீ உயிர் கொடுத்த குழந்தை இறந்து போனது, இது நான் உயிர் கொடுத்த குழந்தை. ஆகவே இந்த குழந்தை என் குழந்தை, நான் எனக்கு மகள், நான் தந்தை என்று சொன்னார். ஆகவே நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனார். இந்த அறம் வாழ்க்கை போதிக்கிற பெரிய புராணம் இப்படி பல விஷயங்களை வாழ்வின் அருமையான பகுதிகளை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதெல்லாம் இப்படி நீங்கள் சிலப்பதிகாரமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய திருக்குறள், நாலடியார், கம்பராமாயணம், மகாபாரதம் எல்லாமே அறம் வெல்லும் பாவம் போர்க்கும் என்று சொல்ல வந்த இலக்கியங்கள் தான். நம்முடைய இலக்கியங்கள் மட்டுமல்ல, உலகத்தின் இலக்கியங்கள் எல்லாம் இதைத்தான். கலேவலான ஒரு பின்லாந்து இலக்கியம், கலேவலா. அதுல மகினாமீனன் ஒரு கேரக்டர். அவன் எப்படின்னா நம்ம சத்யவான் சாஸ்திரி மாதிரி. அந்த மகினாமீனனுக்கு தலை போயிடுது. அவங்க அம்மா இறைவனிடத்திலே சூரியனிடத்திலே பிரார்த்தனை செய்து அவனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் என்று பின்லாந்தினுடைய இலக்கியம் பேசுகிறது. இப்படி உலக இலக்கியங்கள் எல்லாம் அன்றைக்கு அறம் பேசி, தனி மனித ஒழுக்கத்தை பேசி, சமூக ஒழுக்கத்தை பேசி, குடும்பத்தினுடைய ஒழுக்கத்தை பேசி, நன்மை செய்யுங்கள் என்று பேசி, இன்றைக்கு புதிய கவிதைகள் எத்தனையோ அழகான கவிதைகள் இருக்கிறது. வண்ணதாசன் ஒரு கவிதை சொல்றாரு, ஒரு அருமையான கவிதை சொல்றாரு. அந்த கவிஞர் ஒரு வீடு கட்டினார். அவருடைய காம்பவுண்ட் சுவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கவிஞர் கட்டிய வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவரிலே பறவைகளும் பூனைகளும் வந்து அமர முடியாதபடி கண்ணாடி சீல்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று எழுதுகிறார் வண்ணதாசன். அப்போ ஒரு அந்த காம்பவுண்ட் சுவர்ல கண்ணாடி பதித்ததை கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அறம் இருக்கிறதே, இது உயிரினங்களின் மீது காட்டக்கூடிய அறம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு ஒரு அருமையான கதை சொல்லுவார்கள். என்னன்னா கவிதை, நம்ம தமிழச்சி தங்கமாட்டியுடைய கவிதை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கவிதையில நான் முழுமையும் அலங்கரித்துக் கொண்டு ஒரு திருமண வீட்டுக்கு போகிற போது அங்கே அருகிலே ஒரு பிச்சைக்காரராக இருக்கிறார். எனக்கு கூச்சமாக இருக்கிறது,
இவ்வளவு அலங்காரத்தோடு அவரை கடந்து போய் அந்த திருமண வீட்டுக்குள் உணவுக்காக போகிற போது எனக்கு கூச்சமாக இருக்கிறது. அந்த தேங்காவை எடுத்துக்கொண்டு அந்த தாம்பூலப்பை தேங்காவை எடுத்துக்கொண்டு அவரை கடந்து போகையில் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த தேங்காய் தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிச்சைக்காரனை கடந்து போகிற போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். மேடையில் தோறும் மனிதநேயம் வாழ்த்து என்று பேசுகிற போது என்று தமிழ்ச்சிக்காக மாட்டேன் என்னோட கவிதையை பேசுகிறார். இது மனிதநேயம் பேசுகிற அறம் பேசுகிற ஒரு அருமையான கவிதை. அன்னைக்கு நம்முடைய பாடலுக்கு பேசியது சின்ன பயலே செய்தி கேளடா என்ற பாடல். ஆர்வம் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு நீண்டவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்று பட்டுக்கோட்டை பாடுகிற போது அதுவும் ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்கிற அறம் பேசுகிறது. ஒரு குடும்பத்தினுடைய அறத்தை வள்ளுவர் ஒரே ஒரு அதிகாரத்தை சொன்னாங்க. ஒரு குடும்பத்தினுடைய அறம் தந்தை மகன் காட்டும் உதவியில் அவையை குடியிருப்பு செய்கிறது. ஒரு தந்தை என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய மகன் எல்லா அவைகளிலும் சான்றோர் சார்ந்த அவைகளிலே முன்னாடி இருக்கணும். இது தந்தையோட கடமை என்று சொன்னோம். அப்போ ஒரு தாயோட கடமை என்ன என்று சொன்னால் ஈன்ற பொழுதில் பெரிதும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் அப்படின்னு நம்முடைய விருந்தினர் திரு ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு வளர்ந்த கைத்தட்டோடு அவை அரங்கை மூடியிருக்கையில் அவர்களுடைய அந்த மூடி கேட்டுக்கொள்வோம். அப்போ அப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை சான்றோம் என்று பேசுகிற போது மகிழ்ச்சி அடைகிறார் என்று ஒரு தாயுடைய கடமை. இப்படி ஒரு தந்தையும் தாயும் இருக்கிற போது அந்த மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எல்லோருக்கும் சொல் என்று சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்திருக்கிறானோ என்று அவர்கள் புகழும்படியாக அந்த குழந்தை வாழ்ந்து காட்ட வேண்டும். இது ஒரு குடும்பத்தினுடைய அறம். இப்படி நம்முடைய இலக்கியங்கள் எல்லா இடங்களிலும் இப்படி பரவலாக அறம் பேசியிருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா இப்படிப்பட்ட அறம் எல்லாம் ஒரு நட்பு, ஒரு விருந்தோம்பல், ஒரு அன்பு, குடும்பம், தாய், தந்தை, அரசு என்று பேசியிருக்கிறார். நான் ஒரு செய்தி சொல்லி உங்களை பேச அழைக்கிறேன். அந்த கம்பராமாயணத்தில் வரக்கூடிய நட்பு இது அழகாக எனக்கு பிடித்தமான இடம். அந்த இடம் ராமன் அந்த காட்டுக்குள் போகிற போது அங்கே புகழ் இருக்கிறார். அவர் ரொம்ப அன்போடு அவருக்கு வந்து அந்த ராமனுக்கு அவங்க என்ன அவருடைய அன்பினுடைய உச்சம் புகழ் என்ன கொடுக்கறது. இவன் ஒரு வேடுவன், ராமன் ஒரு அரசத்தை சார்ந்த ஒரு இளவரசன் நாட்டுக்கு வரான். ஆற தள்ளி கொடுக்கிறான். புகழும் ஐவரானோம் என்று சொல்கிறான். உலகத்துடைய சகோதரத்துவத்தை உறக்க பேசிய ஒரு மிகப்பெரும் காப்பியம் கம்பராமாயணம். நீங்க அதை பாருங்க. மனிதர் குலம் மட்டுமல்ல, எல்லா உறவினர்களோடையும் அவன் தன்னை கலந்து கொண்டு அந்த சகோதரத்துவத்தை உலக உயிர்களோடு பரப்பு உயர்த்தி பிடித்திருக்க ராமாயணம். புகழோடு கைவராமலாம். நாங்க 4 பேர் அணிந்துள்ளீங்க தசரனுக்கு பிறந்தவர்கள். ஆனால் இந்த வேடனாக இருக்கிற இந்த புகழ் இருக்கிறானே அவன் அன்பை பார்க்கிற போது நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று அவனை அணைத்துக் கொண்டு இவனோடு நாங்கள் சகோதரர் 5 என்று சொல்கிறான். காட்டுக்குள்ள ஜடாயு என்கிற ஒரு பறவை, அந்த பறவை சீதையை ராமனை தூக்கி கொண்டு போகிற போது அதோடு சண்டையிட்டு வீழ்கிற போது அந்த ஜடாயு மறிக்கிறார். அப்ப ராமன் ஓடி வந்து ஐயோ என் தந்தைக்கு இணையானவர் இவர் என்று மாறி அழைத்து அவருடைய ஈவச்சலங்கெல்லாம் அது பாருங்க. ஒரு பறவை ஜடாயு, ஒரு பறவை, ஆனால் என் தந்தைக்கு சமமானவர், என் தந்தையின் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஈவச்சடங்கை நான் செய்கிறேன்னு அவர் செய்த ராமன் பாருங்க. ஒரு பறவை, ஒரு வேடுவன், அங்க இருந்து ஒரு விபீஷணன், இவரோடு நாங்க 70 அனுப்பலாம். அந்த ஒரு குரங்கு சுக்ரீவன் அவனை அழைத்துக் கொள்றான். இவருடைய சகோதரன் என்று சொல்றான். இப்படி ஒரு உலகம் தழுவிய ஒரு பல உயிர்கள் தழுவிய அன்பை பேசிய அறம் பேசியது கம்பராமாயணம். அப்படி இருக்கிற தருணத்துல அங்கிருந்து ராமன் உள்ள போயிட்டான், தங்கி இருக்கிறான். வேடுவன் வெளியிலே அமர்ந்திருக்கிறான். தூரத்திலே பரதன் ராமனை பார்ப்பதற்காக வருகிறான் தன்னுடைய பரிவாரங்களோடு. தூரத்தில் இருக்கிற இந்த புகழ் கோபப்படான். இவன் எதுக்கு இங்க வரான்? ஒருவேளை ராமனுக்கு இவன் இடர் செய்வானோன்னு இவனா நினைச்சுக்கிட்டு இவன் சொல்றான். ஆட நெடுங்கடல் ஆறு கடத்தி வர் போவாது வேட நெடும்படை கண்டு விலங்கிட்டு வில்லாது
தோழமை நின்றவன் சொல்லிய சொல்வது சொல்லன்றோ ஏழமை வேத நிறநில நின்றனை ஏசாவும் சொன்னான். அந்த தோழமை அவன் என் நண்பன் சொன்னான். என்னுடைய நண்பன் அவன் சொல்லிட்டான். அவனுக்கு தீங்கு செய்ய இவன் வருகிறானே என்ன தாண்டி போயிட முடியுமான்னு பேசுறான். இந்த நட்பு எவ்வளவு பரந்தப்பட்ட நட்பு! இதெல்லாம் இலக்கியங்கள் பேசுகிற அறம் என்று சொல்லி இப்படிப்பட்ட இந்த குடும்பம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, அரசு சார்ந்து, தனிமனிதம் சார்ந்த அறங்கள் இன்றைக்கு சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. இதான் கேள்வி என்று சொல்லி என் தொடக்க உரையை சொல்லி பேராசிரியர் செல்வகணபதி சொல்வார், நடுவர் என்பவர் 4 பேருக்கு நடுவர் உட்கார்ந்துட்டா நடுவர் ஆக முடியாது. அவர்கள் சொல்லிய அந்த பேச்சாளர்கள் பேசுகிற போது பார்வையாளர்கள் தவறுகிற இடங்களை அவர்கள் நெஞ்சிலே யார் வாங்கி சரியாக நடுகிறார்களோ அவரே சிறந்த நடுவர் என்று பேராசிரியர் செல்வகணபதி சொல்வார். மிக பெரும் குருநாதராக இருந்த சைவம் நடக்கக்கூடிய குன்றக்குடி அடிகளார் போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் அமர்ந்து வளர்ந்தது இந்த பட்டிமன்றம். நாம் அவரின் வழிவந்தவர்கள் என்கிற காரணத்தினால் அவர்களை எல்லாம் முன்னோர்களை எல்லாம் வணங்கி இப்போது என்னுடைய தொடர்புரை நிறைவு செய்து அன்றைய இலக்கியங்கள் காட்டுகிற அந்த அறம் இன்றைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்கிற இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. சாத்தியமே என்கிற அணியின் தொடக்க பேச்சாளராக நுவலி விளையாடியை சார்ந்த அருமை சகோதரி திருமதி சாய் சுதா அவர்களை உங்கள் பலத்த கைப்பற்றலோடு பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் மகளிர் மற்றும் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். திருவாசகம், திருமந்திரம் 2 இலக்கியங்களையும் முன்னெடுத்து செல்லும் நடுவர் திருமந்திர ஆசிரியர் சாய்ராசி ஐயா அவர்களுக்கு எனது கடிமான வணக்கம். என்னோடு பேசுவதற்கு வருகை புரிந்துள்ள சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இலக்கியங்கள் கூறும் அறம் இன்றளவில் இன்றைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். சாத்தியம் தான் சொல்றதுக்கு ஒரு 2-3 அறிவுரை நான் சுட்டி காட்டுகிறேன். நான் சொல்ற அறங்கள் எல்லாம் படித்தவர்களுக்கு மட்டும் தெரிந்ததல்ல, பாமரர்களுக்கும் புரிந்தது, வெளிநாட்டவர்களும் போற்றுவர்கள். அப்படிப்பட்ட அறங்களை நான் தொட்டு தொட்டு பார்க்கிறேன். இப்ப கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டா பெருசா என்ன சொல்றது? அந்த அறம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, மூத்தோர் சொல் பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்லுது. குறிப்பா பெண்ணாசை வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்ததா மகாபாரத கதை என்ன சொல்லுது? நீங்க பங்காளிகளுக்கு சொத்து சண்டை போடாதீங்க. அப்படி சொத்து சண்டை போட்டீங்க அப்படின்னா அந்த சொத்தை அனுபவிப்பதற்கு உங்களுடைய வம்சத்தினர் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால மண்ணாசை வேண்டாம், விட்டு கொடுத்து போங்கிற அதை வலியுறுத்தும். இந்த பக்கம் சிலப்பதிகாரத்துக்கு வாங்க. சிலப்பதிகாரத்தை என்ன சொல்றாங்க? நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதராக இருந்தாலும் சரி, நற்பண்புகள் நிறைந்தவராக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்க தாய் கட்டிய மனிதனுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொரு பெண்ணிடம் குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னா நீங்க செய்யாத குற்றத்துக்கு பழி சுமத்தப்பட்டு நீங்கள் கொலையாளர்கள் சொல்லுங்க. எவ்வளவு சிறந்த இந்த அறம்லாம் சாத்தியங்களை சொல்றதுக்கு 2 பேர் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அதாவது அப்பா சொல்ற பேச்ச கேட்கறது சாத்தியம் இல்லையா, அண்ணன் சொல்ற பேச்ச கேட்கறது சாத்தியம் இல்லையா, அண்ணன் தம்பிக்குள்ள விட்டு கொடுத்து போறது சாத்தியம் இல்லையா, கட்டிய மனைவிக்கு நேர்மையாக சாத்தியம் இல்லையா, இதையெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்வதற்கு வந்திருக்கிறாங்க. அது என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு, முடியும் என்றால் படியாது, படியும் என்றால் முடியாது, முடியும் என்றால் படியாது, படியும் என்றால் முடியாது, எதிர்ப்பின் பாடத்திலே அர்த்தமே வேறுதான், அர்த்தமெல்லாம் வேறுதான், அகராதியும் வேறுதான். ஒரே குறிக்கோள், நான் என்னென்ன முடியுங்களோ அதெல்லாம் முடியாமல் சொல்றேன். அவ்வளவுதான் அவங்க குறிக்கோள். இலக்கியங்கள் என்ன அப்படி பெருசா சொல்லுது? நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் எப்படியெல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கலாம், எது செஞ்சா நீங்க மகிழ்ச்சியா வாழ முடியும், எது செஞ்சா நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட நேரும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய இலக்கியங்கள் ஒவ்வொரு வழியில சொல்றாங்க. கவிதையா, பாடகமா, நாடகமா, இப்படி அத்தனை வழியிலும் சொல்றாங்க. இதுல குறிப்பா மிக மிக எளிமையா அறம்னா என்ன அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்றாங்க. அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா அவரே மிக மிக எளிமையா சொல்றாரு.
இந்த திரைப்பட பாடல் வந்தது எப்ப? இன்றைக்கு கொண்டாடி முடிக்கிற காலம் எப்ப? அப்ப இத்தனை காலமும் ஒரு பாடல் வரிகள் பயணப்பட்டு நம்ம கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா அது சாத்தியமாகுங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள், அப்பா பேச்ச கேளு, அண்ணன் பேச்ச கேளு, கூட படுத்தவங்க முட்டு குடு, இதெல்லாம் எல்லாரையும் சொந்தக்காரங்க நினைச்சிட்டீங்க, எல்லாருமே நம்ம உறவினர்கள் தான், எல்லாமே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதா. இதையெல்லாம் சாதியமில்லை சாதியமில்லைன்னு சொல்லி நாம அவற்றை நகர்வதால் தான் குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. நம்ம இன்னைக்கு நாளில் இறந்தால் எவ்வளவு குற்றங்கள் உறவுகளுக்குள்ளாரே, அத்தனை உறவுகளுக்குள்ளாரையுமே கொலை கொள்ளை விதவிதமா கொலை செஞ்சு விதவிதமா அவங்களை வெட்டி விதவிதமா தூக்கி போட்டு அதை கண்டுபிடிச்சு அவங்களும் கடைசியா சிறைச்சாலைக்குள்ளதான் போறாங்க. அதற்கு காரணம் என்ன? மனசுக்குள் மாசுகளாக எனக்கு சாதியமில்லை நாம் நினைச்சிட்டாங்க. அப்பா பேச கேட்கறது எனக்கு சாதியமில்லை நினைச்சிட்டாங்க. அண்ணன் தம்பி விட்டு கொடுக்கறது சாதியமில்லை நினைச்சிட்டாங்க. சாதியமில்லை சாதியமில்லைன்னு இவங்க நினைச்சுக்கிறதுதான் காரணம். ஒன்றும் இல்லை. இன்றைய காலத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க? பெரியவர்கள் ஒன்று சொன்னாலே சாதியம் இல்லை, குறிப்பா ஒன்று சேர்த்துவாங்க அனைவரும். இன்றைக்கு சாதியம் இல்லைங்க, அது நல்லதுதாங்க, ஆனா இன்றைக்கு சாதியம் இல்லைங்க அப்படிம்பாங்க. எதுக்கு இன்றைக்கு சாதியம் இல்லை? எதுக்கு இன்றைக்கு சாதியம் இல்லை? என்றைக்கும் சாதியமாகக்கூடிய விஷயங்களை தான் நம்மளுடைய இலக்கியங்கள் நமக்கு தந்துட்டு போயிருக்கு. அவங்க நமக்கு நல்லதான் தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா சாதியம் இல்லை சொல்லிட்டு நாம அவர்களுக்கு இழக்குவதற்கு இந்த சங்கம் பொறுப்பாக்காது என்று சொல்லி அந்த வாழத்தை நிறைவு செய்து நான் இடமொழியை நன்றி வணக்கம். அருமை. ஒரு பலத்த கைதுகள். இவர் ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க, அவங்க அதுக்காகவே கைதுகள். ஏன்னா இவர் ஒரு சிறப்பாக சீக்கிரமாக பேசியிருக்கிறார்கள். அவரை அறிவுறுத்தி ஒவ்வொருவரும் பேசுறதுக்கு என்று அன்போடு கேட்டு யாருமே சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க ரொம்ப ஆதரவு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எங்க சொல்ற பேச்சை கேட்கிறாங்க அப்படின்னு. ஒரு கல்யாணம் ஒரு என்ன பண்ணாரு, தன்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்காரு, அமையில. உடனே ஒரு தரகர் அந்த நண்பர் அவர்கிட்ட சொல்லி சீக்கிரமா பொண்ணு பாருங்க, மாப்பிள்ளை பாருங்கன்னாரு. உடனே வேகமா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொண்டு வந்தார். அப்ப அவர் சொன்னார், ஒரு 2 பொருட்கள் தான் போயிட்டு 8 பொருட்கள் ஓகே, கொஞ்சமா 2 பொருட்கள் இல்லை அப்படின்னாரு. 2 தானே இல்லை, 8 இருக்குல்ல. கல்யாணம் முடிக்கிறத பிரச்சனை அப்படி கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு, மேடைக்கு வந்துருச்சு கல்யாணம். மாப்பிள்ளை உட்காண்டாரு, அந்த யாரெல்லாம் வளர்க்குறாங்க, வேதியில் வந்துருக்காரு. அந்த யாகத்துல கூலி போடுவாங்க. இப்ப அந்த வேதியில் என்ன பண்ணிருக்காரு, அந்த கூலியை நம்ம கொடுத்துருக்காரு. இன்றைய காலையில் அவங்க கொடுத்துருக்காரு. கொடுத்து அந்த பொரியை வந்து அதை போடணும்னு சொல்லிட்டா கொடுத்துருக்காரு. அந்த பொரியை பார்த்தா பாவம் பச்சோட இருந்துருவான் போட்டுருக்கு. கல்யாணம் வாயில போட்டுக்கலாம். அந்த பொரியை போட்டோன்னே உடனே அவர் சொல்லியிருக்காரு, ஏப்பா ஏப்பா வாயில் போட்ட, வாயில் போடுப்பா, அப்புறம் நெருப்புல போட்டுப்பா, எப்படி வாயில் போட்டு என்னப்பா ஒன்றுமே தெரியாதாங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்கலாம். நெருப்புல போட்டுனோட நெருப்புல தூக்கிட்டான். நெருப்புல தானே போனோம், நெருப்புல தூக்கிட்டான். இப்ப அவரு பாவி வாயில போட்டு ஏன்னா நெருப்புல அதை எச்சி, அது ஒரு புனிதமான நெருப்பு, அதுல போய் தூக்கிட்டியா அப்படின்னு கேட்டுக்க. காலையில எடுத்துக்காரு. ரொம்ப இருக்கு, வாயில போட்டா வாயில போடாதீங்க, நெருப்புல போடுவீங்க, அப்புறம் நெருப்புல போட்டா ஏன் நெருப்புல போட்டு கேட்குறீங்க, இது பெரிய தொல்லையா இருக்கிறோட அப்படின்னா. இது அந்த பெரியவங்க எது சொன்னாலும் தொல்லையா இருக்குதான். இந்த காலத்துல கேட்கணும். பொண்ணோட அப்பா கேரக்டர் அவர் அப்பாவே பின்னாடி கேட்டு பார்த்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு கொடுத்துருக்காங்க என் பொண்ணுக்கு அப்படின்னு அந்த தரகர் விவரமா அவன் எப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற அவன் அப்படியே அவர் கேட்டு முடியாது. எல்லாம் முடிஞ்சு இந்த வழியில அவருக்கு மந்தெல்லாம் சொல்லிடுச்சு, மாங்கல் எல்லாம் சுற்றி வந்துருச்சு. அதனால இப்போ வேதியை கொடுத்து தாலி கட்டி பார்த்தாரு. இந்த வம்பே வேணாம், நான் தாலி கட்டினா நேரம் அதாவது போனல கட்டாத நீ ஏதாவது சொல்லுவ, நீயே கட்டிட்டு இருக்கணும், நீயே கட்டிட்டு பிரச்சனை இல்லை அப்படின்ற நம்ம. இப்போ இந்த மாப்பிள்ளை பொண்ணோட அப்பாவோட நிலைமை என்ன யோசிப்பாங்க. செம்மையா கோவம் மாதிரி தரகரை பார்த்துருக்காரு. எங்கடா செய்வேன் இந்த மாதிரி ஒரு ஆளை இப்படி இருக்கானே, என்னோட கிட்ட இருக்கான். நான் அப்படியே சொன்னல, ஒரு 2 மட்டும் குறையுது, 2 ஓகேடா, 2 குறை என்னடா 2 குறைன்னா தானாலும் புரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். தானாலும் புரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். அதான் 2 கிடையாது. இந்த 2 இல்லைன்னா வேற 8 இருந்துருங்க, இல்லாம இதெல்லாம் முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னா. அது மாதிரி இன்றைய இளைஞர்கள் வந்து அவங்க பெருசா இருக்கான், நம்ம எது சொன்னாலும் கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு புத்தியோட இருக்கிற இளைஞர்கள் அழகாக பேசினாங்க. அவங்க வாழ்த்துக்களை சொல்லி
இதை கை தட்டிங்கன்னா வேகமா பேசி முடிச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லி இப்ப அருமையாக நீங்க சாத்தியம் இல்லை என்று பேசுவதற்காக மிக சிறந்த பேச்சாளர் அறிஞர் திரு பாலச்சந்திரன் அவர்களை ஒரு கைத்தட்டலோடு பேசி அழைக்கிறேன். அவரும் 8 நிமிடத்திலே பேசி முடிச்சிருவார் அப்படின்னு நம்புகிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்க உயரத்துல உங்க உயரத்துல இது அவங்களுக்காக போட்டார். நடுவர் ஐயா அவர்களுக்கும் தோழமை பேச்சாளர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அறம் என்பது என்ன, அது அறத்தின் பொருள் என்ன நடுவர் அவர்களே? அதான என்னடா பண்ணால யாரும் தலைமை என்னன்னு கேட்கலையேன்னு பார்த்தாங்க. அறம் என்றால் நன்மை செய்வது, நன்மை செய்வது ஒரு ஒழுக்க நெறி. ஆமா, ஒழுக்க நல்லது சொல்றது. ஆமா, இந்த காலத்துல நல்லது சொன்னா யார் கேட்கா? அது சொல்லுங்க. யாரும் ஒருத்தர் நல்லது சொல்லி பாருங்க, இவருக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு இன்னைக்கு காலத்துல அறிவுரையோ நல்லதோ எதுவுமே மக்கள்கிட்ட சொல்லவே கூடாது. இவங்க நம்ம சாயங்காலம் இலக்கியங்கள்லாம் அப்படி இருக்கு, எல்லாம் அறிவுரையும் போதிக்குது, அதையெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி. யாரும் நீங்க அந்த இலக்கியத்தெல்லாம் சொல்றதில்லை. நீங்க இலக்கியத்தில் ஒரு மெடிக்கல் மருத்துவ நுழைவு தேர்வு, அதுல தமிழ் ஒரு பேப்பர் இருக்கு, ஃபுல்லா இலக்கணம் தான். அதுல ஒருத்தர் பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கூட பாஸ் பண்ண முடியல. நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க, அந்த தமிழ் பேப்பரை பாஸ் பண்ணாதான் அடுத்தது டெக்னிக்கலியே போவான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் நீங்க இலக்கிய நிலைமை இருக்கு. அப்புறம் எங்கேருந்து நம்ம பசங்க ஆரம்பிச்சு கேட்கறது? அவன் தான் 2 லைன் திருக்குறளே சாய்ஸ் விட்டுறாங்க. நம்மளால எது மனப்பாடம் பண்ணிட்டு அப்படின்னு சாய்ஸ் விட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு நூல் பத்தி இது யார் எழுதுறதுன்னு கேட்டாங்க, பசங்க தெரியாது. என்னப்பா இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கறோம். இல்லப்பா தெரியாது. கடல்ல வந்து என்ன பண்ணுவீங்க, எதை தாண்டி குத்தி போயிடும். அதே மாதிரி நாங்க கூகுள பார்த்து நாங்க கத்துப்போம், நீங்க மட்டும் சொல்லி தர தேவையில்ல அப்படின்னு கூகுளே குரு. இப்ப அது தெரிஞ்சுக்கோ நம்ம சொல்றதுக்கு நம்ம இது பண்றதில்ல. அரங்கல் முன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க விருந்தோம்பல் முக்கியம் அப்படின்னு. இன்னைக்கு யாராவது விருந்தோம்பல் இருக்குதா எந்த வீட்லயாவது? மறக்கவே போன் பண்ணிட்டு வர்றது இல்லையா? பால் இல்லை வீட்டுல, நாங்க டீ காஃபி குடிக்கிறதுல வந்தவனுக்கு ஒரு காஃபி போட்டு வச்சுருக்கோம். இது மட்டும் தான் நம்ம பாலை வாங்கணும். சிலையடி காசு சீரியல் உடம்பு ஏன் சார் வந்தீங்க? ஒரு வரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம உறவினர் வீட்டுக்குலாம் போன் பண்ணிட்டு ஏன் இருக்கீங்களா, நாங்க வரலாமா, இன்னும் ஒரு மணிக்கு படி மேல கொண்டு நாங்க பால் வாங்கி குடிச்சுருப்போம், இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்போம். ஏன்னா நம்ம வாங்கி போன ஸ்நாக்ஸ் வச்சுதான் அவங்க பால் காஃபி எல்லாம் போட்டு தரணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. அந்த இடத்துல அறம் இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கு, விருந்தோம்பல் முக்கியம், வரவுல வெறுமையோட அனுப்பக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு பச்சை கொடுக்கறதுக்கே அந்த தமிழை நடுவில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. இதுல வந்து இலக்கியங்களுக்கு ஒரு மனம், நல்லது கெட்டதுன்னு பேசுறதுக்கு 2 பேர். ஏதாவது உண்மையை பேசுங்க, பொய்யே பேசக்கூடாது. இன்னைய நேரத்தில் பேசணும். அன்னைக்கு திருவள்ளுவர் அவங்க மனைவி கூட்டாரம் வாசிக்க வாமா அப்படின்னு அவங்க அப்படியே கிடத்துல தண்ணி முடிச்சு அப்படியே குடிக்க வரலாம். அதெல்லாம் கதை. நீங்க அப்படி யாரையா இங்க சொல்ல மாட்டாரா? இவர் நாங்களும் இவருக்கு பெரிய உட்காந்துக்கிட்டே கூப்பிட்டு என்ன கேட்குமா? நீங்க அப்படி இருக்கு. முதல்ல வந்து நீங்க பழைய ஓவியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் என்ன இருக்கும், ஒரு கணவன் மனைவி குழந்தைகள். அந்த குழந்தை யார் வச்சிருப்பா? தாத்தா பாட்டி அம்மாவுக்கு என்ன குழந்தை இருக்கும்? நிறைய ஓவியத்தை பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டு அந்த குழந்தைய வந்து அம்மா தான் வச்சிருப்பாங்க, மனைவி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இந்த காலத்துல ஒரு பெண்ணாவது நான் குழந்தைய தூக்குறாங்க நீங்க பாத்தீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பின்னாடி அவன் கணவன் வந்து தூக்கிடுவான். அது முன்னாடி நடந்தா போயிட்டு இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. இன்னைக்கு யாருக்கும் சொல்லி புரியுதா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாமல் சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வந்தனைகள் செய்வார்கள் இணங்க வேண்டாம், போராட
அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயா டூர் கூட்டு போவாங்க. நாமளும் என்னைக்கா ஒரு நாள் வீக்கெண்ட்ல போய் பார்த்துட்டு போவோம். அப்படிதான் இருக்கு. அம்மா கொண்டு அப்பா அம்மா கொண்டு போய் அதில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதில் மஞ்சளையர் செய்வாங்க எனக்கு வேண்டாம். இன்னைக்கு எவங்கெல்லாம் உலகம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க தான் இருக்க வேண்டியது. எங்கேயாவது ஒழுங்கு நெறி எங்கேயா இருக்குதா? எங்கேயுமே கிடையாது. போராட இடத்துல போராடா குறுக்கு டாஸ்மாக் இருக்கு. அது போராட இடம். அந்த போராட இடத்துல கூட்டமே நாங்க ஒரு இடத்துக்கு போயிடணும். ஏதோ கல்யாணத்துல இருக்கமோ பயங்கர கூட்டம் போயிட்டு வந்துருக்கு. நாங்க ஒரு இடத்துல பிளாட் வாங்க சார். விழுப்புரத்து பக்கத்தில் ஒரு பிளாட் வாங்கணும். சரி பிளாட்ல இடம் இருக்குதா இல்லையான்னு போய் பார்த்துட்டு கூட்டமா அனைத்து போறாங்க வராங்க. ஒரு விசாரணை பண்ணவே இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கணும். கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. கிட்டே போய் பார்த்தா அந்த டாஸ்மாக் கடை வச்சுக்கலாம். அந்த டாஸ்மாக் கடைக்கு தான் மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஏதோ திருவிழாவோ கோயில் திருவிழாவோ கல்யாணம் நடத்திட்டு போனா அந்த மாதிரி போகாத இடத்துல போக வேண்டாம்னா மக்கள் அப்படியே யாரும் திட்ட முடியல. நீங்க போய் குடிக்கிற போய் சொல்லுங்க, குடிக்காதப்பா உடம்பை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லி பாருங்க. உடனே சொல்லுவாங்க இது ஒரு சேவையா ஏன் வாங்கி ஏன் வயிறு எனக்கு தெரியாத நீ ஒரு பெரிய வந்து சொல்ல மாட்டாரு. இங்க என்ன காந்தி நீ வந்து குடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க. நான் காந்தி பிறந்த நாளைக்கே முதல் நாளைக்கு நாங்கள் குடிக்கிறோம். இவர் வந்து இப்ப போதை பண்ண வந்தார். அதனால இலக்கியங்கள் கூறும் அறத்தை வந்து நம்ம யாருமே பின்பற்றதில்லை. அப்படி பின்பற்றவங்களையும் வாரம் ஒதுக்கி உட்கார வச்சு இவன் ஒரு வேலை ஆள் இல்லை, இவன் ஒரு சாமியார் பையன், இவன் சொல்றதான் கேட்காதீங்க. என்னைக்காவது வீட்டில் போய் கேட்கலாம். முதல் வார்த்தை உங்க அப்பா பேச கேட்காது. அவரே நீங்க உருவாம போயிடுச்சு. நீங்களும் உருவாம போயிடாதீங்க. உங்களுக்கு அது எவ்வளோ இது சொன்னாலும் கேட்காத. நீ உனக்கு தெரிஞ்சு செய்யும். புரியுதுங்களா? இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டே உங்க பையனே மருத்துவம் மருத்துவா ஒரு ஹீலர் பாஸ்கர் ஹீலர் பாஸ்கர் அவர் வந்து உலகத்துக்கே மருத்துவம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் ஃபாலோ பண்றாரு. அவர் ஒரு வாரம் மீட்டிங் சொல்றாரு. நான் சொல்றதை என் குடும்பமே கேட்பேன். ஆனா உலகம் கேட்டு ஆனா அவர் பேசுறாரு. நானும் குடும்பத்தில் சொல்லிட்டேன் இப்படி போய் செய்யுங்க. ஆனா நான் சொன்னதை குடும்பமே கேட்காது அப்படின்றது. அந்த மாதிரிதான் நம்ம பக்கத்தில் இருக்கிறது யாரும் உறவினர்கள் யாரும் நம்ம கேட்கவும் மாட்டோம். ஏன்னா அந்த மனநிலையில் அப்படி வாழ்க்கை குடும்பம் இந்த காலத்தில் போய் இலக்கியங்களுக்கு வரணும் சாத்தியமே அப்படின்னு பேசுறா இதெல்லாம் நம்பர முடியாது. அதனால இலக்கியங்களுக்கு வரலாம் இந்த காலத்தில் ஒத்து வராது. அது சாத்தியமில்லை என்று கூறி வாய்ப்பளித்த திருமந்திர பேராசிரியர் தாய் கணேசன் அவர்களுக்கும் ஏனைய பார்வையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி அருமை. நல்ல ஒரு பலத்தை கைவிட்டது. அது எது சொன்னாலும் கேட்கறதே இல்லை. எனக்கே எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. அழகா பேசினேன். ஒரு தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிட்டான். ஒரு தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிட்டான். அந்த தீக்குச்சி கேட்டதான் தீப்பெட்டிக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் தான் உரைச்சிக்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் தான் உரைச்சிக்கிறோம். ஆனா நான் மட்டும் எரிஞ்சு போயிட்டேன். நீ அப்படியே இருக்கியே அப்படின்னு கேட்டான். அந்த தீப்பெட்டி சொன்னதான் ஆமா நாம் ரெண்டு பேரும் தான் உரசி கொள்கிறோம். நீ எரிக்கிறாய், நான் அப்படியே இருக்கிறேன். காரணம் உன்னிடம் தலைகணம் இருக்கிறது என்று சொன்னார். உன்னிடம் தலைகணம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய சிறப்பு மேனேஜர் வந்திருக்கிறார். அவர் வளர்ந்து கைத்தட்டல் நம்முடைய சிரவன்குமார் வந்திருக்கிறார். அவரும் நம்முடைய கைத்தட்டல் வரவேற்கிறோம். அப்போ இப்படி தலைகளும் கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட போய் இலக்கியங்கள் எல்லாம் பேசி இலக்கியாக சொல்லுங்க சொன்னா யார் சார் முதல்ல கேட்கிறா? குடும்பத்திலே கேட்கல சார் அப்படின்னு அருமையாக பேசினார். இன்னைக்கு இந்த டாஸ்மாக் பற்றி பேசினார். இந்த அருமையான விஷயம் ஈன்றால் முகத்தையும் இன்னாரால் எண்ணற்றி சான்றோருக்கு கழிக்கிறாமல் பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நாங்க ஸ்கூல் வேலை இருக்கோம், இது நிறைய தெரியும். ஒரு குழந்தைக்கு செல்லுங்க எந்த தாய் கொடுக்க மாட்டாங்க, அதான் தாய். ஆனால் தன் குழந்தையை எதுக்காக விட்டு கொடுக்காத ஒரு தாய்
ஆனால் தன் மகன் ஒரு குடித்துவிட்டு தள்ளாடி வருவதை தாயை பார்த்து சகிக்க மாட்டாலும் வலியுறுத்துகின்றார். என்ன பண்றது? நீங்க அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் கடைகளா இருக்கு. அதுக்கு மேல இது அரசியல் வேற அரசியல் பேசக்கூடாது. அதனால அலுவலகம் நிறுத்துவோம், வரி கட்டிக்கலாம். நம்ம பேர் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு மாலை நேரமான வரி கட்டலாம். அதுக்கு ஒரு மேடையில் பேசுவோம் என்று சொல்லி இப்ப அருமையாக பேசி அவர் வாழ்த்துக்களை சொல்லி இந்த அணியில் இருந்து இலக்கியங்கள் சாத்தியம்தான் என்று பேசுவதற்காக நம்முடைய அருமையா கவிஞர் குலேசன் அவர்களை உங்கள் கலந்து கைது அழைக்கின்றோம். நன்றி ஐயா. ஐயா நீங்க பணத்தை கைத்தட்டு சொன்னீங்க, யாரும் பணத்தை கைத்தட்டுலாம் கட்டணமா தெரிவிக்கிறீங்க. மேல வந்து அவங்க சொல்லுவாங்க கைத்தட்டுல கெஞ்சி கெஞ்சி வாங்கினான்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா கேட்க வேண்டிய நேரத்துல கேட்டாலும் சில பொருள் கிடைக்குது. அதுதான் கேட்கிறேன். நம்ம என்ன தங்கத்தட்டு வெள்ளித்தட்டா கேட்கிறோம்? கைத்தட்டு தானே கேட்கிறோம். சில குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கு, அதை நினைச்சுக்கிட்டு இருக்கு நாம அடுத்து விளையாட போறோம், பெரியவர்கள்லாம் சேர்ந்து ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க கவனிக்க நினைக்கிறேன். நடுவர்களே தலைப்பு போடுவோம், சீக்கிரமா முடிச்சு சொல்லியிருக்கீங்க. ஆமா 8 நிமிஷம். ஆமா 7 நிமிஷம். ஐயா அந்த நேரத்துல குறியா இருக்காரு. நடுவர்களே இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம் இன்றைய நாளில் சாத்தியமா இல்லையா? ஒரு சத்தமா பேசினா அவங்க அடங்குவாங்க. நடுவர்களே எங்க அம்மா இவங்க ரொம்ப ரொம்ப அருமையா அவங்க இருந்தா பேச முடியாத ஏரியா போட்டு பேசுறாங்க. ரொம்ப அழகா தெளிவா 3 வகையில சொல்லிட்டு அப்படின்னாங்க. பாரதந்திரையா வந்த வழியே கூட கேட்டாரு, நான் நடுவர்களே அறம் என்றால் என்ன? தலைப்பு கொடுத்து 1 வாரம் ஆச்சு. இப்பதான் கேட்கிறேன். இப்பதான் வந்து மேடையில மைக்கு முன்னால நின்றுகிட்டு அறம் என்னன்னு கேட்கிறாருன்னா இவங்க கூட தான் நம்ம பட்டிமன்றம் பேச வேண்டும். இன்னொரு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பள்ளிக்கூடத்து டீச்சர் அவங்க பேச வந்திருக்கிறாங்க. இந்த காலத்துல அறம் சாத்தியம் இல்லை. நடுவர்களே அறம் என்றால் என்ன? அறத்துக்கு என்ன சாத்தியம் இருக்கிறது? கருவ செய்யுன்னு அன்னைக்கு சொன்னா கருவ இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு என்ன சாத்தியம் தேவைப்படுகிறது? போய் பேசாதீங்க, உண்மையை பேசுறதுன்னு அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு உண்மையை பேசிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன சாத்தியம் தேவைப்படுகிறது? உண்மையை பேசுவதற்கு அந்த காலம் உண்டு, இந்த காலம் உண்டு. தர்மம் செய்வதற்கு அந்த காலம் உண்டு, இந்த காலம் உண்டு. இதற்கு சாத்தியங்கள் இல்ல. சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நடுவரையா பாரதந்திரையா சொன்னார்ல, நாம போயிட்டு ஒரு பிளாட் வாங்குறதுக்கு போயிருந்தோம். டாஸ்மார்க் போயிருந்தோம். லைட்ல போனா டாஸ்மார்க் இருக்குங்க. அந்த இடத்துல நான் தான் போயிருந்தேன். மேடமும் வந்திருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, கூட்டம் அதிகமா டாஸ்மார்க் பார்த்துட்டாரு. என்கிட்ட என்ன சொல்றாரு, சார் கொஞ்ச நேரம் லைட்ல போயிட்டு வந்தேன், அதுவும் நம்ம வந்து இடத்த பக்கத்துல தான் போகுதுன்னு மேடத்திட்ட சொல்லணும்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு. கடைசியில போய் பார்க்கறாரா, அது டாஸ்மார்க் தான் தெரியுறாங்க. என்னங்க இது? காலையில நாங்க நம்ம ஸ்ரீவித்யானந்தன் வழியா போனோம், வாக்கிங் போறது அந்த வழியா போவோம். வேலை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு வேலைக்காரமா லேட்டா வந்துச்சு போறது. அம்மா போய் பேசணுமா, என்னைக்கு உண்மையதான் பேசணும் என்ற அறத்தை இன்னைக்கு காலையில கூட வேலைக்காரன் சொல்லி கொடுத்து வரவங்க சாத்தியம் இல்லையா? நடுவர்களே இலக்கியங்கள் இல்லாமல் எதுவும் இல்லை. இயற்கையோட இலக்கியமே வேறு எதுவும் இல்லை. தனக்குள்ளே கொண்டிருக்கும் தாய் கொண்டு மையம் மனதாலே வாழ்ந்து கொள்வோர் யாரும் இல்லை. கல்வி தந்து உணவு தந்து உடையை தந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வகிச்சிருக்கீங்களே, நீங்க அறத்தை பின்பற்றவில்லையா? சொல்லுங்க. இந்த குழந்தைங்க தான் வந்திருக்கு. இன்னமும் நிறைய சொன்னாங்க. யாவத்துமா
உங்களுடைய அண்ணன் தவறான வேலையை செய்துவிட்டு வந்திருக்கிறான், அடுத்தவர் மனைவியை கலந்து வைத்திருக்கிறான், அவனுக்கு போய் உறுதுணையா இருக்கக்கூடிய இது நியாயமா? அவன் சொன்னா உண்டி கொடுத்தோர் பெரு கொடுத்தோரி சாப்பாடு போட்டவங்க உயிரை காப்பதற்கு சம்பவம். அதாவது அவர் சொல்றா அந்த வரியை பாருங்க, அவன் சொல்றான் நானே நீர் போல வாழ்க்கை நெச்சி நெடுநாள் வளர்த்து பின்னர் போர்க்கோலம் செய்து விட்டார் திருவிழாக அன்பு போலே தாற்போல வேண்டி வைத்த இந்திய கடிப்பிலாய் தாற்போல வேண்டியான கூடுதி கடுதி என்றான் என்ற பாட வரிகளை கேட்டீங்கன்னா அந்த காலத்துடைய இலக்கியங்கள் இந்த காலத்தில் பின்பற்றி வருகின்றன என்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கையை தீர்மானமாக. ஆனா அது நல்லது தெரியல, அது பெரிய வாழ்வாக இருந்துச்சு. எனக்கு 6 மாசம் சாப்பாடு போட்டு தூங்க வச்சு 6 மாசம் அழகா வளர்த்துருக்கிறான். எதுக்காக தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் தம்பி எனக்காக வருவான் என்ற ஆசையோடு என்று சொல்லியிருக்கிறான். அந்த சாப்பாடு போட வேலையை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதுதானே எப்படி சாத்தியம் இல்லாம போகும்? அடுத்தது துணை. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அகனாவுக்குள்ள அழக சொல்லியிருக்காங்க, காதலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, கல்யாணத்தை சொல்லியிருக்கிறாங்க. காலையில் எழுந்திருந்து சாணம் போடுவது முதல் மாலையில் இரவு உறங்கும் வரை நாம் செய்கிற அத்தனை வேலைகளையும் இலக்கியங்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தானே இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நீங்க ஃபாலோ பண்ண சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? அதாவது சாத்தியமா சாத்தியமில்லை என்று சொல்வதை விட ஏன்னா இப்படி சொல்லலாம். சில பேர் வேணுமானா இப்ப சிகிச்சை மேல வருவாங்க, யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அதெல்லாம் சொல்லி கைத்தல சொல்லுவாங்க. ஆனா உண்மை எது தெரியுமா? யாராவது ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ண வைங்க, அதுதான் சரியா தவிர அது சாத்தியமில்லை என்று ஒதுக்கி விட்டு விட்டு போகக்கூடாது. அதான் நான் சொல்றேன். அதுக்கு நன்றி. என்னென்று கொண்டாலும் குறிக்கொண்டால் குறியில்லை, கைநன்றி கொண்டால் என்று திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அது என்ன ஆகும்? நன்றியோடு இருங்க. அடுத்தவர் ஏதாவது உதவி செய்தால் அதை நீங்கள் பின்பற்றி அவர்களுக்கு நன்றியோடு இருந்தது சொன்னார். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வரிகளை இன்னும் நன்றியோடு இருக்கிறோமோ இல்லையா? அழகா சொன்னாங்க நம்முடைய சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டது, உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் இருந்தவர். இன்னைக்கும் நல்ல பெண்ணா கணவனுக்கு அடங்கி ஒழுக்கமாக இருக்கிற பெண்ணை வாழ்க்கிறோமோ இல்லையா? உறுப்பினை உறுத்து வந்து ஊட்டும். 2வது கருத்து, சிலப்பதிகாரத்துடைய 2வது கருத்து, நீ ஏதாவது பாவம் செஞ்சீங்கன்னா உங்க வந்து கண்டிப்பாக நேரம் படிவாங்க என்பது இன்னைக்கு சொல்லியிருக்கேன். குழந்தை பார்த்து சொல்றேன், எப்ப பார்க்கறது ரூபா ஆளு சும்மா விடாது, மேல ஒரு பார்த்துட்டு தான் அதைத்தான சொல்லி கொடுத்துருக்கோம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூச்சாது, அரசியலை பிழைப்பாக ஒரு தர்மம் எவனாக மாறுகிறது என்று சொன்னாலே அதைத்தானே நல்ல அரசியல் செய்பவர்கள் நல்ல விதமாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் சொல்றோம். அப்போ அறம், இலக்கியம் சொல்லுகின்ற அறம் அந்த அன்று மட்டுமல்ல, எதுவுமே சாத்தியம்தான். நம்ம வேண்டுமானால் பின்பற்றாமல் இருக்கலாமே தவிர சாத்தியமற்றது அல்ல என்று கூறி கிராமமோ நகரமோ முதுமையோ இளமையோ இன்றோ நாளையோ உள்ளோ புறமோ உள்ளூரோ வெளியூரோ உயர்நிலையோ அக்கிரணியோ இன்பமோ துன்பமோ என்றும் பின்பற்றுவது அறம். இது சாத்தியமில்லை என்று சொல்லக்கூடாது. சில பேர் இதை பின்பற்றவில்லை என்று வேணா சொல்லிவிடலாம். ஆனால் அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் அறம் பின்பற்ற வேண்டிய ஒன்று சாத்தியமானதான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நல்ல ஒரு வளர்த்து பேசிக்கொண்ட இலக்கியத்துடைய எல்லா பகுதிகளையும் கொண்டு காட்டி மிக அருமையாக ஒரு அரங்கத்தையே அமைந்திருக்கிற மிக அருமையாக பேசியிருக்கிற அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு பேச்சாளராக திருமதி ஸ்ரீ வித்யா அவர்கள் சாத்தியம் இல்லை என்று பேச வருகிறார். உங்கள் கைத்தட்டலோடு அவரை அழைத்து பகிர்கிறேன். அன்னை தமிழை அடிமை குறித்து அகத்திரை வைப்போம். கம்பனின் காவியமாய், கண்ணதாசனின் வரிகளாய், திருக்குறளின் சொற்களாய், தமிழ்தாயின் தகப்புதலாய் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, உண்மையை உரைத்துக் கொண்டிருக்கும் எனதனி தோழரே, பொய்யை உரைத்து இருண்டோடு அமர்ந்திருக்கும் எதிரணியர்களே மற்றும் தமிழர்ந்த சான்றோர்களே, பெரியோர்களே, பட்டாமூச்சிகளாய் பறந்து கொண்டிருக்கும் சிறுமிகளே, சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணிகள் வந்து இப்ப கேட்டாங்க, ஐயா குறைந்ததை அப்படி கேட்டாங்க, தாய் பாலச்சந்திரன் வந்தோன்னு என்னதானே தோழர் வந்தோன்னா அறம் என்றால் என்னன்னு கேட்டாங்க.
ஓடி விளையாடு பாப்பா பாப்பா வெளில விளையாட முடியலாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாட முடியல எங்க பிள்ளை விளையாட முடியல ஒவ்வொரு வீட்டு உடம்புல பாண்டிச்சேரியில விளையாட விட்டீங்களா ஐஸ் பாண்டி கடையில் போய் சீரழிச்சுங்க ஹாஸ்டல் ஒவ்வொரு வீட்டு குழந்தை சென்னையில விளையாட விட்டீங்களா விளையாடவே உலகத்துல சிட்டுக்கள் சுதந்திரமாய் பறப்பதற்கு முன்னே சிறுநீர்கள் சிதைக்கப்படுகின்றன ஒட்டுக்கள் மனம் வீசி மலர்வதற்கு முன்னே பலவந்தமாய் பறிக்கப்படுகின்றன குளிர்கள் தானாக குளிர்க்கும் முன்னே தலைகள் வெட்டி எரியப்படுகின்றன இதெல்லாம் பேசியோட கூறு எண்ணங்கள் தாரம் நல்ல எண்ணங்களும் நல்ல மனிதர்களும் உணர்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் நாங்க சொல்றோம் நான் யார்கிட்ட எடுத்துக்காங்க தம்பி சொல்ல கேட்காதீங்க நல்ல செய்யாதுன்னு நாங்க சொல்லல ஏரியா குற்றம் போல் தங்குற்றம் வாழ்ந்திருக்கு தீர்த்தம் நான் சொல்லுவேன் பாக்குறோமா நடுவரவர்களை பாக்குறோமா எங்க மாமியார் நான் வீட்டுல அதிர்ஷ்டம் செஞ்சேன் எடுத்து போய் மாமியார்ட்ட போட்டேன் என்ன கருப்பா உன் கலர்ல இருக்கு என்ன கருப்பா உன் கலர்ல இருக்கு அப்படின்னாங்க என்னன்னு சொல்ல அதிர்ஷ்டம் எந்த கலர்ல இருக்கும் பார்த்தேன் மாவு கட்டினேன் எண்ணெயே போட்டேன் வெள்ளையா நம்ம கட்டி வச்சேன் அத்தை எடுத்துக்கோங்க உங்க கலர்ல இருக்கு ஆனா இது பயன்படாது அப்படின்னு என்ன பண்றது இன்னைக்கு குற்றம் எல்லாரும் குற்றம் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாம் உலகம் ஒரு கணவன் மனைவியும் ஒரு ஜன்னல் ரோட்ல வந்து டீ கட்டி சாப்பிடுவோம் அப்ப அந்த மனைவி பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்மணி வெளியே துணிக்காய வைப்போம் அந்த துணியை பத்தி சொல்லுவா இன்னைக்கு கணவன் ஏன்னா அந்த பெண்மணி சரியாவே துணி துவைக்கல சரியாவே துணி துவைக்கல இந்த கணவன் கேட்டுட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த கணவன் என்ன பண்ணா பெண்களுக்கு வெட்டி சாப்பிடலாம் அதிகாலை அப்ப அந்த மனைவி சொல்றா எங்க நீங்க அந்த பக்கத்து பெண் நல்லா துணி துவைச்சிட்டாங்க சுத்தமா இருக்கு அப்ப கணவன் சொன்னா இன்னைக்கு தான் நம்ம கண்ணாடி நான் வளர்ச்சு எல்லாரும் நம்மகிட்ட குறைகள் இருக்கு அந்த குறையை விட்டுறோம் அடுத்த ஒரு குறையை நம்ம எப்பயுமே பெருசு பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம சொல்ல வரோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மனைவியை நேசித்தா 50% இதய நோய் வராதுன்னு சொன்னாங்க ஒரு செய்தி வந்தது இதை கேட்டாங்க பிள்ளைகள் மனைவியை கேட்டுட்டு பிள்ளைகள் மனைவியை கேட்டுட்டு அவர்கிட்ட போய் சொல்றாங்க ஏங்க ஏங்க அக்கா அக்கா இந்த 50 மனைவி நேசித்தா 50% இதய நோய் வராதான் உடனே சொல்லியிருக்காரு அப்ப தகவல் சேர்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் 50% இதுல இருந்த நோய் வராதுன்னு சொல்லியிருக்காரு கேட்டுக்கோங்க அங்க அந்த பேர் சொல்லிட்டு இங்க வந்து மரம் தான் வெல்லும் மைக்கு முன்னாடி தான் எல்லாம் முன்னோட ஒண்ணு இல்ல அடுத்ததாக தமிழ் அறிந்ததா வேதனை அழைத்தான் தமிழ் கவியை எவரும் காதலிக்கிறார் அமுதென்று சொல்லுகின்ற தமிழ் என் ஆவி அறிவதற்கு காரணமாக இருந்தது சமுதாயம் நினைக்கிறோமோ ஐயோ தமிழ் மொழிக்கு படிவந்தால் செல்வதோ உமை ஒன்று வேண்டுகிறேன் மாசிலாக உயர்த்தமிழை நீரின்று போற்றும் என்று சொன்னான் பாரதிதாசன் அமுதவழி உதய தமிழ் தெரிந்த ஒரே காரணத்திற்காக அமுதவழி உதயனை காதலித்தார் இன்னைக்கு நீங்க தமிழ் மட்டும் தெரியுறதுனால காதல் வந்துருமா இன்னைக்கு தமிழ் அம்மான்ற வார்த்தை அமுதம் போன்ற அம்மான்ற வார்த்தை போய் டாடி மம்மி கொண்டாச்சு உண்மையதான் உரைக்கணும் தமிழ்ல எழுத்துக்கள் கெட்டதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியல இதெல்லாம் தெரியல இதெல்லாம் இல்ல இது இப்படி இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம் இதை நீங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு நம்ம சொல்லல இனிமேல் இந்த அர்த்தத்தை எல்லாம் படிச்சு தமிழ் கண்ணதாசன் அந்த செல்லாப்பம் தெரிந்த அங்கங்களுக்கு கல்வி தெரியல பொன்னியின் செல்வன் அப்புறம் தான் கல்வி எல்லாருக்கும் தெரியுது சாகித்யம் தெரியல நிறைய பேர் ஜெயகாந்தன் தெரியல ஏன் தமிழ் இலக்கியம் படிக்க ஆகல இலக்கியம் படிச்சாங்க இலக்கிய அர்த்தத்தை ஃபாலோ பண்ண முடியும் எனவே இன்றைய சூழலில் நாம் இலக்கியம் காட்டுகின்ற அறத்தை பின்பற்றுவது சற்று சாத்தியமில்லை என்ற வருத்தத்துடன் கூறி எனக்கு கூட இறைச்சிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு நல்ல பலத்தை கைது எப்படி பார்த்தாலும் இலக்கியத்தை இன்றைக்கு அதை கடைபிடிப்பது சாத்தியமில்லை என்று அடிக்கடிக்காக காரணங்களை தெரியாமல் இருக்கிறார். நம்ம 4 பேச்சாளர்களுக்கும் ஒரு முறை சிறந்த பாராட்டுகளை ஒரு பலத்த கைதட்டல் மூலம் சொல்லி அடுத்த சிறப்பு உறுப்பினர் எஸ்பிஐனுடைய மேனேஜர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களும் அரங்கத்தில் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று வாங்குகிறோம். அவர்களுடைய கைதட்டல். அடுத்ததாக நாம் நிகழ்வுக்கு செல்ல ஆகவே என்னுடைய நீதிமன்றமாக இருந்தால் இந்த தீர்ப்பு அடுத்த ஆண்டில் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது இலக்கிய நீதிமன்றம் அப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. இப்ப சில அருமையான நீதிபதிகள் வந்திருக்கிறாங்க. லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அதை பேசினா மறுபடியும் அரசியல் போகக்கூடாது. அது இலக்கியம் பேசுவோம்.
நண்பர்களே, மிக அருமையாக பேசியிருக்கிறார்கள். நான் மிக சுருக்கமாக ஒரு 5 மணித்துறைகளிலே என்னுடைய திருப்புரையை சொல்லி அடுத்த சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை வேலைக்கு அனுமதிக்கிறோம். அன்பானவர்களே, இலக்கியம் ஒரு புறம் இப்படி உயர்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அதையெல்லாம் பேசினார். இப்ப கேள்வி என்ன, இன்றைக்கு இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? அதுதான் கேள்வி. நான் ஒரு மனிதரை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அவர் பேரு கல்யாண சுந்தரம். அவருடைய அமைப்பின் பெயர் பாலம். பாலம் கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொன்னா இந்த உலகமே திரும்பி பார்க்கிறது. ஆனா நம்ம குழந்தைங்க வந்து சட்டம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஆசிரியர்கள் கவனிங்க. பாலம் கல்யாண சுந்தரம் என்று சொன்னால் உலகமே திரும்பி பார்க்கிறது. ஏன் அப்படின்னா அந்த ஒற்றை மனிதர் உலகத்தில் மிகப்பெரிய இயக்கங்கள் எல்லாம் சாதிக்க முடியாததை அந்த ஒற்றை மனிதர் சாதித்திருக்கிறார். ஒரு 30 ஆண்டுகள் பணி செய்கிறார். அரசு பணியில் இருக்கிறார். திருமணம் செய்து கொள்ள அரசு பணியில் இருக்கிறார். 35 ஆண்டுகள் வேலை செய்கிறார். ஓய்வு பெறுகிறார். நான் சுருக்கமா சொல்றேன். அவரை பற்றி பேசினாலும் 1 மணி நேரம் பேசுவோம். நான் ஒரு நிமிடத்தில் ஒரு செய்தி சொல்லி 5 நிமிடத்தில் இந்த திருப்புரையை வழங்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, 35 ஆண்டுகள் அரசு பணி முடித்து வீட்டுக்கு வருகிற போது 30 லட்சம் ரூபாய் அவருக்கு ஓய்வு ஊதியம் கொடுக்கிறார். அந்த 30 லட்சம் ரூபாயை குழந்தைகளுக்காக நன்கொடையாக கொடுக்கிறார். 30 லட்சம் ரூபாயை குழந்தைகளுக்காக, கல்விக்காக, உணவுக்காக என்று அதை நன்கொடையாக கொடுக்கிறார். அப்ப நீங்க என்ன சார் செய்வீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ஹோட்டலுக்கு போய் சர்வரா வேலை செய்யறாங்க. சர்வரா வேலை செய்து சாப்பிட்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார். நான் புராண இதிகாச கதையை சொல்லுங்க. இப்ப நடந்துட்டு கதையை சொல்றேன். இன்றும் இருக்கிறார். போன ஆண்டு கூட ஒரு குறிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி குறிச்சு கொடுத்தாங்க. உலகத்தின் மிகப்பெரிய இதெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னு கேளுங்க, உலகத்தில் எந்த மனிதனுமே இப்படி முழுமையான தொகையை வழங்கவில்லை நன்கொடையாக என்று அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் இவரை கண்டுபிடிக்கிறது. மில்லியனியம் ஆஃப் த பெஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி இவரை கண்டுபிடிச்சு அவருக்கு அமெரிக்க நிறுவனம் ஒரு விருது கொடுக்கிறது. பல மில்லியன் டாலர் விருது. அது இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணா 30 கோடி ரூபாய் அந்த விருது தொகை அவங்க கொடுத்தாங்க. பாலம் கல்யாண சுந்தரம் அந்த 30 கோடி ரூபாயை வாங்கி மறுபடியும் அதை குழந்தைகள் கல்விக்காக நன்கொடையாக 30 கோடி ரூபாயை வாங்கி நன்கொடையாக வழங்குகிறார். எனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்றார். அவருடைய பேட்டி எப்படி யூடியூப்ல போட்டு பாருங்க. பாலம் கல்யாண சுந்தரம் அவர் சொல்றாரு, இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, சார் இங்க நிறைய பணத்தை நிறைய செய்தார், நடக்கவே நடக்காது. எவன் ஒருவன் 10 ரூபாய் தன் கையில் இருக்கிற போது அதில் 1 ரூபாய் நன்கொடை நடத்துகிறானோ அவன் தான் 10 கோடி ரூபாய் வந்தாலும் 1 ரூபாய் நன்கொடை வழங்குவான். எனக்கு 1 ரூபாய் நன்கொடை செய்யறாங்க, அவன் கடைசியாக செய்யவே மாட்டான். ஏன்? பாலம் கல்யாண சுந்தரம் சொல்கிறார், நன்மை செய்வதற்கு, அறம் செய்வதற்கு, சேவை செய்வதற்கு பணம் தேவையில்லை, மனம் தான் தேவை என்று சொல்றார். அதான் பாலம் கல்யாணம். இன்றைக்கும் மாற்றம் அவர் உடல்நிலை சரியில்லாம போடுது, மருத்துவமனையை சேர்ந்தாரு. உடனே எல்லாம் அவர் வந்து அப்துல் கலாம்ல இருந்து பில்கேட்ஸ்ல இருந்து உலகத்துக்கு எல்லாரும் பார்க்க விரும்புகிற மிகப்பெரிய தியேட்டர்கள் எல்லாம் பார்க்க விரும்புகிற ஒரு ஒற்றை மனிதர் பில்கேட்ஸ் இந்தியாவுக்கு வருகிற போது 2 பசங்க அரசு இல்லாத 2 பசங்க சந்திச்சார். அப்ப அப்துல் கலாம் அரசு வேலை செய்யறாங்க. அவர் சந்திச்சார். அடுத்து யாரை சந்திக்க விரும்புறீங்கன்னா, நான் பாலம் கல்யாண சுந்தரத்தை பார்க்கணும். இப்படி ஒரு அதிகார மனிதனை எங்க வாழ்றான்னு சொன்னாங்க. அவர் உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. உடனே நான் நிறைய நாட்கள் நீக்கிறேன்னு சொல்ற போது வேண்டாம், 1 ரூபாய் எனக்கு 1 ரூபாய். இந்த நாட்டினுடைய அதிபரிலிருந்து, பிரதம மந்திரியிலிருந்து, ஊராட்சி மன்ற தலைவரிலிருந்து, அப்துல் கலாம் உட்பட 1 ரூபாய் அதுவே பல ரூபாய். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாலம் கல்யாணம் சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்று யோசித்து பார்க்கும் போது நமக்கு இப்படி ஒரு மனிதர் ஆச்சரியமாக இருக்கு. ஒன்று மனிதர்களை தொட்டு காட்டி பேசினாங்க.
ஆனால் கேளார் கால்விடப்பட்டோர் பேருவர் இன்னோர் பின்னெடுக்கின்றோர் யாவரும் வருகிறே அந்த பின்னணி எல்லாருக்கும் அந்த அமுத சுரபில் இருந்து ஆபூசுரத்திடமிருந்து வந்த அந்த அமுத சுரபில் இருந்து உணவை எடுத்து படைத்துக் கொண்டே இருந்தார். அந்த அன்னதானம் செய்து கொண்டே இருந்தார். மனிதனை பேசுகிறது. நம்ம அப்படி இல்லை. ஆனால் நமக்கு அருகிலே இந்த வடலூர் என்கிற ஒரு அருமையான ஒரு தளத்திலே ஒரு உன்னதமான மனிதன் வாழ்ந்தார். ரொம்ப வருஷம் இல்லை, 140 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு உன்னதமான வள்ளல் பெருமான் வாழ்ந்தார். அவர் மூட்டிய அந்த நெருப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. 140 ஆண்டுகள் கடந்து வருவோர் போவோருக்கெல்லாம் பசி நெருப்பை அணைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அணையான நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. வள்ளல் பெருமான் அன்னதானம் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க உலக வரலாற்றை பார்க்கிற போது நோபல் பரிசு பெற்றவர்களை நான் பார்க்கிறேன். அந்த நோபல் பரிசு சமீபத்தில் அவர்கள் பெண் உரிமைக்காக போனாங்க. 2023 அவங்க பெண் உரிமைகளுக்காக போனாங்க. பெண்களுடைய குடும்பம் எப்படி நடக்கிறது என்று அருமையாக ஆசிரியர் குறிப்பிட்டார். ஆனால் பெண் உரிமைக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார். அவருக்கு விருது மசித்துக்கு விருது கொடுக்கிற போது அவர் வீட்டு காவலில் இருக்கிறார், சிறையில் இருக்கிறார். அவருக்கு 2023 நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் பின்னோக்கி போனால் மலாலா என்கிற ஒரு சிறுமி உலகத்திலேயே நோபல் பரிசு பெற்ற மிக குறைந்த வயதுடைய பெண், 17 வயசுல மலாலா பெண் உரிமைக்காக பெண் கல்விக்காக குரல் கொடுத்தார். அவளை சுட்டார்கள். ஆனால் அவளை சோர்ந்து போகவே இல்லை, தொடர்ந்து குரல் கொடுத்தார். இந்தியாவுடைய ஒரு சமூக சேவகரோடு சேர்ந்து அந்த நோபல் பரிசை மலாலா பெற்றுக்கொண்டார். பெண் உரிமைகளுக்காக போராடினார். இன்றைக்கு இருக்கிறார். ஒரு 3 பெண்கள் வாழ்ந்தார்கள் நோபல் பரிசு பெண் உரிமைகளுக்காக, பெண்களினுடைய கல்விக்காக போராடினார்கள். அதுல தவாபுல் பெருமாள் என்கிற ஒரு பெண் போராடி ஏமன் நாட்டை சேர்ந்தவர். அவர் வாங்குகிறார். ஒரு இளம் பெண். இன்னும் சற்று பின்னோக்கி பார்த்தால் பல்லாயிரக்கணக்கில் மரங்களை வளர்ந்த ஒரு சுற்றுச்சூழல் போராளியாக இருந்த ஒரு வாங்கை மாத்தார். அவர் நோபல் பரிசு. இப்படியாக பெண்களுக்காக குரல் கொடுக்கிறவர்கள், அறத்துக்காக குரல் கொடுக்கிறவர்கள் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து நோபல் பரிசு வழங்குகிறார்கள். ஒரு ஆங் சான் சூகிக்கு நோபல் பரிசு வழங்குகிற போது அவர் சிறையில் இருக்கிறார். நோபல் பரிசு மேடையிலே எல்லோரும் அவருடைய பெயர் அறிவிக்கிற போது தேடுகிறார்கள். அவர் மேடையிலே அவர் அங்கே சிறையில் இருக்கிறார். ஆங் சான் சூகி. அன்னை தெரசா இந்த மண்ணை புனிதமாக்கிய ஒரு தேவதை, பூமியின் தேவதை என்று ஒரு அருமையான நூல் இருக்கிறது. அன்னை தெரசா அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. நோபல் பரிசு வாங்கிய பிறகு இரவு உணவு, அந்த இரவு உணவு எனக்கு தேவையில்லை, அந்த தொகையும் கொடுத்துவிடுங்கள், எங்கள் குழந்தைகளுக்கு நான் செலவழிக்கிறேன் என்று சொன்ன ஒரு புனிதமான தேவதை அன்னை தெரசா. இவர்களெல்லாம் நாம் கண்முன்னே பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படியானால் சில கேள்விகள் இருக்கிறது. இவர்கள் அருமையாக கேட்டார்கள். எல்லாமே இலக்கியங்களில் சொன்ன எல்லாமே சாத்தியமாக இருக்கிறாங்க, கட்டாயம் சொல்ல முடியல நம்மளால. அன்றைக்கெல்லாம் போர் என்று சொன்னால் காலையில தொடங்குவாங்க, இரவு முடிச்சிடும், மாலைக்குள்ள முடிச்சிடும். ஆனால் இன்றைக்கு அப்படியாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு ரஷ்யாவிலே ஒரு உக்ரைனிலே போர் கடுமையாக, பாரசீகத்திலே கடுமையாக போர். இரவு எல்லாம் படுத்தவர்கள் குண்டு வீசினார். அதற்கென்றே ஒரு கமிட்டி உலக அளவிலே அமைத்து, 2ஆம் உலக போருக்கு பிறகு அதற்கென்றே ஒரு கமிட்டி அமைச்சு யாருமே இதெல்லாம் எங்கெல்லாம் குண்டு போடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னான். பள்ளிக்கூடங்களிலே, கல்விச்சாலைகளிலே குண்டு போடக்கூடாது, பிரார்த்தனை கூடங்களிலே குண்டு போடக்கூடாது, பெண்கள் முதியவர்கள் குழந்தைகளிலே குண்டு போடக்கூடாதுன்னு சொன்னான். ஆனால் அந்த போர் விதிகள் எதுவுமே இப்போது நாம் பின்பற்றுவதே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையிலே ஒன்று குவிக்கப்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகள் லட்சக்கணக்கான பேர் எந்த அறம் அங்கே கடைபிடிக்கப்பட்டது என்ற கேள்வி எழுகிறது. அப்படியானால் இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்று நாம் ரொம்ப ஆழமா பார்க்கிறேன். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வள்ளுவர் சொல்லுகிறார்,
கதற்காத்து கட்டடங்க நாட்டுவார் செல்வி அறம் பார்க்கும் ஆற்றில் நுழைந்து எவன் ஒருவன் தேவையானவற்றை அரிதானவற்றை படித்து அமைதியோடு அறம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய எல்லா நன்மைகளையும் அறம் பார்த்து கொண்டு என்று சொல்கிறார். ஒன்று. இரண்டு, அப்படியானால் தீயவை செய்வதற்கு என்ன தீயவை செய்ய வேண்டும் என்ன ஆவாம் அப்படின்னு வல்லுநர்களை கேட்டால் தீயவை செய்தால் கெடுதல் நிழல் தன்னை தீயாத அறிவுரை பெற்றிருந்தான். கட்டாயம் ஒரு நாள் தீமை செய்வான் மாண்டே போவான் என்று வள்ளுவன் அறிவித்து சொல்கிறான். ஒரு நிழல் எப்படி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமோ அப்படி நீ செய்கிற பாவம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே வரும், அது உன்னை அழித்து என்று வள்ளுவன் சொல்கிறான். அருமை நண்பர்களே, இந்த உலகத்திலே நான் அடிக்கடி குறிப்பிடுகிற ஒரு நூல் ஃப்ரீடம் அட் மிட்நைட், நள்ளிரவு சுதந்திரம். இந்த நாட்டினுடைய சுதந்திர வரலாற்றை இன்றைய களம் சூடான களம், வெளியில் சூடா இருக்கு, உள்ளே சூடாக இருக்கும். ஒரு சூடான களம் இந்த அரசியல் களம். அப்படி இருக்கிறவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூல் ஃப்ரீடம் அட் மிட்நைட், நள்ளிரவு சுதந்திரம். இந்த சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைத்தது, அப்போது என்னவெல்லாம் நடந்தது என்பதை அந்த நூல் மிக அழகாக விவரித்துக் கொண்டிருக்கிறது. அழகாக என்றால் அதிர்ச்சிகரமாக விவரித்துக் கொண்டிருக்கிறது. நூலை போய் எடுத்து பாருங்கள், எவ்வளவு கண்ணீரும் ரத்தமும் சதையும் நிரம்பிய கதை நம் சுதந்திரத்தின் கதை. அப்படி பல உயிர் சிந்தி இந்த தேசத்துடைய விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு அறம். தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு காந்தி மட்டுமல்ல, ஒரு நேரு மட்டுமல்ல, ஒரு படேல் மட்டுமல்ல, ஒரு செக்ரிட்ட சிதம்பரனார் மட்டுமல்ல, அவர் எவ்வளவு பெரிய வாழ்த்து சில்வர் ஸ்பூன் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பலோக்கிய தமிழர். அவர் பிறக்கிற போது மிகப்பெரிய கோடீஸ்வரராக பிறந்தவர். ஆனால் இறக்கிற போது அந்த ஜெயிலே செக்ரிட்ட வைத்து கொண்டுமைப்படுத்தினார். அவரோடு சுப்பிரமணிய சிவா என்ற ஒரு மகத்தான மனிதர். இந்த சிறை அவருக்கு என்ன கொடுத்தது? தொழுநோயை கொடுத்தது. தொழுநோயோட உயிரிழந்த. இப்படி இந்த சுதந்திரத்தின் கதை நிறைய இருக்கிறது. இவர்கள் எல்லாம் ஒரு அறத்துக்காக வாழ்ந்தார்கள், தங்களுடைய உயிர்களையே கொடுத்தார்கள். இவர்கள் மட்டுமல்ல, உலக இலக்கியங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களை தான் அடையாளம் காட்டியிருக்கிறது. இன்றைக்கு அது சாத்தியமா என்றால் எல்லா கட்டத்திலும் அது சாத்தியம் இல்லை என்று நமக்கு தோன்றினாலும் கூட இரண்டு விஷயத்தில் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த உலக வரலாறு, உலக இலக்கியத்தின் வரலாறு ஒன்றே ஒன்றுதான். அது நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டம். அது அதிகார வர்க்கத்திற்கும் அதற்கு எதிராக இருப்பவர்களுக்குமான போராட்டம். நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டம். இதுதான் உலக இலக்கியம், உலக வரலாறு நமக்கு கற்பிக்கிற போராட்டம். இந்த அறம் சார்ந்தது, அறம் இல்லாதது. ஒரு கவிஞன் எழுதினான், எங்கள் முதலாளி வீட்டிலே பூனை வளர்த்தார், எலிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. எங்கள் முதலாளி வீட்டிலே பூனை வளர்த்தார், எலிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. கூடவே எலிகளையும் வளர்த்தார், பூனைகள் சும்மா இருக்கக்கூடாது என்பதற்காக. முதலாளித்துவத்தின் மிக உச்சமான ஒரு விஷயத்தை இந்த கவிதை மிக அற்புதமான ஒரு மார்க்சிய கவிதை மிக அழகாக இப்படித்தான் அறத்திற்கும் அறமற்றதற்கும் அதிகாரத்திற்கும் அதற்கு அடிபணித்துக் கொண்டிருக்குமான ஒரு போராட்டம் உலக இலக்கியத்திலும் உலக வரலாற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு எதிராக போராடி யாரும் சளைத்து தோற்கூடவே 27 ஆண்டுகள் சிறை புரிந்த ஒரு நெல்சன் மண்டேலா தொடர்ந்து நாட்டுடைய விடுதலைக்காக போராடி கொண்டே இருந்தார். ஒரு அறம் சார்ந்த போராட்டம் போராடி கொண்டே இருந்தார். 27 ஆண்டுகள் சிறை புரிந்த ஒரு நெல்சன் மண்டேலா அவர்தான் அந்த தேசத்துடைய விடுதலைக்கு பிறகு அதிகாராக ஒரு நெல்சன் மண்டேலா. ஒரு அறம் சார்ந்த போராட்டம் அந்த நாட்டுடைய மக்களுக்காக மண்ணுக்காக. ஒரு லெனின் இரவெல்லாம் எழுதி கொண்டு படித்துக் கொண்டிருந்த அந்த லெனின் தூக்கமற்ற வியாதிக்கு ஆளாகி மறைந்தார். அவர்தான் அந்த நாட்டுடைய அதிபரானார் லெனின், ரஷ்யாவில். அவர் அந்த அறத்துக்கு அறம் சாராதவர்களுக்காக எதிராக போராடிய ஒரு அறம் போராடி லெனின். ஒரு சின்ன குட்டி நாடு கியூபா,
அந்த கியூபாவிலே ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ தொடர்ந்து 40 ஆண்டுகள் அதிபராக இருக்கிறார். இந்த கொரோனாவில் யாரும் எங்க தேசத்துக்கு வராதீர்கள் என்று எல்லோரும் சொன்னபோது ஒரு கப்பல் வெளியே நோயாளிகளை நீங்கள் எங்க தேசத்துக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு மருத்துவம் செய்கிறோம் என்று சொன்ன ஒரு கியூப தேசம், படிக்காத தேசத்தை மருத்துவர் உலகத்தின் சிறந்த மருத்துவர்களாக மாற்றிய தேசம் கியூபா. இப்படி உயர்த்தி காட்டிய ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ, ஒரு சேகுவாரா, இப்படி உலகம் முழுக்க அறமும் அறவற்ற தன்மைக்குமான போராட்டம். ஒரு ராமாயணம் என்பது அறத்துக்கும் அநீதிக்குமான போராட்டம், ஒரு மகாபாரதம் அறத்துக்கும் அநீதிக்குமான போராட்டம், சிலப்பதிகாரம் அறத்துக்கும் அநீதிக்குமான போராட்டம். இது தொடர்ந்து ஒரு குடும்ப ரீதியாக சமூக ரீதியாக தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இலக்கியம் வரலாறு என்று சொல்லி இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு பாலம் கல்யாண சுந்தரம் போல அல்லது ஒரு 140 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு வல்லலாரை போல இப்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு செய்தி, கேரளாவில் ஒரு செய்தி, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செய்தி, 2 செய்தி. தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பி 2 பேர், அந்த அண்ணன் தம்பி பாசத்தெல்லாம் அழகாக பேசினாங்க. அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணனுக்கு 81 வயசு. அண்ணனும் தம்பியும் அருகே வீடுகளிலே மாட்டார்கள். அந்த அண்ணன் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இறந்துறாரு. இது பேப்பர்ல இருந்த செய்தி. நான் என்னுடைய தாய் தொலைக்காட்சி நான் இதை பற்றி பேசியிருக்கேன். அண்ணன் திடீர்னு இறந்தல, 81 வயசு. உடனே அவன் தம்பி வயதில் இருக்கிறார், 61 வயசு இருக்கு. அவரு போய் சொல்றாங்க, அண்ணன் இறந்தாரு. அந்த செய்தியை கேட்ட அந்த தருணத்தில் அதிர்ச்சி ஆகி அவரும் ஒரு அண்ணன் இறந்து போனார் என்கிற செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தருணம், ஒரு பாசத்தினுடைய ஒரு உச்சகட்டமாக நான் அதை பார்த்தேன். சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாலே இந்த செய்தி நான் பார்க்கிறேன். அப்போ இன்றைக்கும் கூட பாசம் என்பது அல்லது பாசம் என்கிற அந்த உணர்வு இருக்கிறது, அது ஒரு அறம். அது நம்முடைய குடும்பங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்குள் நல்ல நல்ல மனிதர்களுக்கு இடையிலே அது இன்னும் முழுமையாக அமிழ்ந்து போய்விடவில்லை. அது இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. சமூகத்திலே போராளியாக வரக்கூடிய பல இடத்திலே அந்த அறம் இருப்பதால் தான் இன்றைக்கும் போராடி கொண்டே இருக்கிறோம், அநீதிக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த தளத்திலே பார்க்கிற போது உலக இலக்கியங்கள் உலக வரலாறுகள் காட்டுகிற அறம் நம்மால் முழுமையாக கடைபிடிக்க முடியாவிட்டாலும் கூட அவை முழுமையாக அழித்துவிடவில்லை என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு தலைமுறையும் என்று சொல்லி ஒரு பாலம் கல்யாண சுந்தரத்தை, ஒரு தவாப்புல் கர்மானை நாம் நினைத்து பார்க்கிற போது, ஒரு அன்னை தெரசாவை நினைத்து பார்க்கிற போது இந்த அறங்கள் இலக்கியங்கள் காட்டுகிற அறம். ஒரு அழகான செய்தியை நான் போன வாரம் அனுபவித்த ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வயசு ஒரு 2.25 வயசு, ஒரு 2.25 வயசு குழந்தை. அவங்க அண்ணன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 குழந்தையும் பேசிட்டு, நான் அலுவலகத்தில் என்னுடைய அலுவலகத்தில் நடந்தது, நான் அலுவலகத்தில் உள்ள அமர்ந்திருக்கிறேன் என் அறையில். வெளியில் அந்த 2 குழந்தையும் பேசிக்கிறாங்க. அப்ப அந்த 2.25 வயசு குழந்தை நம்முடைய அண்ணன் கிட்ட சாரி என்ன அப்படின்னு அவன் கவனிக்கிறான். 2வது சாரி என்ன அப்படின்னு என் காலை ஊட்டு நான் உள்ளே ஏறிக்கிறேன். 3வது அது கிட்டத்தட்ட அழுது போடுது, அண்ணா சாரி என்ன அப்படின்னு சத்தமா. 3வது 4வது போயிடுச்சு. அது மேல அதுக்கு மேல என்னால ஏற முடியல. நான் திருப்பி வெளியே போய் பார்ப்பேன். அந்த ஒரு 2.25 வயசு குழந்தை தன்னுடைய ஒரு 1வது படிக்கிற அண்ணன் கிட்ட இத்தனை முறை கிட்டத்தட்ட 10 முறை சாரி அது மேல அழுது போயிடுச்சு. நான் வெளியே போய் அந்த குழந்தைகிட்ட என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணா கிட்ட அந்த பையனை கேட்டேன், என்னன்னா அவனும் அந்த பாப்பா செஞ்சுன்னு சொன்னான். எது வேணா இருக்கும், அந்த குழந்தை உங்க சாரி கேட்டதில்ல, நீ ஓகே சொல்லு. அவன் ஓகே அப்படின்னா அந்த குழந்தை சிரிப்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு 2.25 வயசு குழந்தைகிட்ட இந்த சாரி கேட்கிற உணர்வு இருக்கிறது. நண்பர்களே, இதை ஆழமாக யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வளர்ந்த பெரியவர்களிடத்தில கூட சாரி கேட்கிற, நான் ஒரு தவறு செய்தோம்னா
மன்னித்து விடுதல் என்று கேட்கிற உணர்வு மிக குறைந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். இன்னும் சொல்ல போனா நான் தவறே செய்யல தான் நினைச்சிருக்கான். நீ தவறு செஞ்சீங்கன்னு சொன்னீங்க, நான் எதுவும் தவறு செய்யல அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன குழந்தை மனதிலே ஒரு சாதி கேட்கிற உணர்வு இருந்தது என்றால் அறம் சாத்தியமில்லை என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே அறம் என்பது அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்தில் கூட சாத்தியம்தான் சாத்தியம்தான் என்று சொல்லி இந்த அருமையான பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.